பொன்முட்டை. ஸ்ரீதர் அழகன், இளைஞன், துருதுருப்பானவன். அவன் மேல் ஆசைப்பட 1000 பேர், அனுதாபப்பட யார் உண்டு? 4 வருடங்களுக்கு முன்னால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம், அவன் கல்லூரி மாணவன். பொறுப்புகளை உணர்ந்த ஒரு நல்ல மாணவனை வேலைவாய்ப்பற்ற இளைஞனாக உயர்த்த அவன் கையில் பட்டம் கிடைத்தது. வேலை என்பது காணல் நீரோ கனவு பொருளோ அல்ல. அவனை பொறுத்தமட்டில் கைக்கு எட்டிவிடக்கூடாத காட்சி பொருள். வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் பட்டதாரி வரிசையில் பாம்பின் வால் ஸ்ரீதர் அந்த வாலின் ஒரு மயிர்கால். காலை 8 முதல் மாலை 5 வரை 3 மாதங்களுக்கு ஒரு முறை இது முழு நேர வேலை. இரவிலும் இந்த சடங்கை தொடர்ந்தால் அந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும். கார்டு பதிவு கூப்பனில் பாதி வரை புதுப்பித்ததற்கான அடையாள கையொப்பங்கள். ஸ்ரீதர் தனக்கு முன்னே நிற்பவனை பார்க்கிறான். கட்டம் போட்ட சட்டை, கையில் கட்டம் போட்ட கார்டு, புத்தம்புது கார்டு. முதல் வரியில் மட்டும் கையெழுத்து. 2வது ரினிவல். கொடுத்து வித்த பாவி என்று ஸ்ரீதர் பெருமூச்சு விடும் பொழுதே முன்னால் நிற்பவன் கார்டை புரட்டுகிறான். கார்டுகள் சிரிக்கின்றன. இணைக்கப்பட்ட கார்டுகள் அவன் காத்திருந்த நீண்ட காலங்களை காட்டுகின்றன. கட்டம் போட்ட சட்டை ராசி என்று அதே போட்டுக்கொண்டு வருகிறானோ அல்லது 2வது சட்டை இல்லாத வறுமையோ? ஸ்ரீதரன் சிந்தனை ஊஞ்சலாடுகிறது. எத்தனை வேலைகள், எத்தனை மனுக்கள், எத்தனை போஸ்டல் ஆர்டர்கள், எத்தனை இன்டர்வியூக்கள். இன்கம் டேக்ஸ் இன்டர்வியூ. டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி என்ற பதம் விளக்கமா மொழிபெயர்ப்பா என்று ஒரு 58 முகத்தை சுழித்து கொண்டு மூலமோ என்னவோ கேட்டபோது மொழிபெயர்ப்பில் உள்ள சந்தேகத்தை தெளிய வைக்க தூரன் இருக்கிறார். குணப்படுத்த டாக்டர் இருக்கிறார். 2இல் ஓரிடம் போகாமல் என் பிராணனை ஏன் வாங்குகிறீர் என்று விளாசை விட்டு வந்த பிறகு இது 3வது ரெனியூவல். மனுவை எழுதிவிட்டு சிபாரிசு பிடிக்கப் போகும் இடத்திற்கு ஒரு காப்பி அதிகப்படியாக எடுத்துக்கொண்டு அலைய வேண்டும். முன்பு ஒரு சமயம் ஏஜிபி பெரிய மனுஷராயிற்றே என்று சிபாரிசுக்கு போனால், ஓஹோ, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கிறதாக்கம் என்ற துப்பு கிடைத்ததாக வைத்துக்கொண்டு தம் ஆசை நாகி செக்ரட்டரியின் தம்பிக்கு அதே விண்ணப்பத்தில் பெயர் வயது மாற்றம் செய்து அவனையே மனுதாரராக்கி சிபாரிசு செய்து அந்த வேலையிலையும் சேர்த்து விட்டார். உமக்கு மச்சினன்னா எனக்கு மச்சின மாதிரி என்று அந்த எம்டி எழுந்திருப்பான். ஆசை நாயகி வைத்து கொள்ளாத பெரிய மனுஷனாக பார்த்து சிபாரிசுக்கு போக வேண்டும். சிரமம்தான். வரிசை நகருகிறது. முன்னேறவில்லை. வெயிலுக்காக இடம் மாறி நிற்கிறது. எவ்வளோ நம்பிக்கையை குடையாக கழுத்துக்கொண்டு ஊறுகிற மனித எறும்புகள். ஏதோ ஒரு சில வேலைவாய்ப்பு நிறுவனங்களை இயங்கச் செய்ய இத்தனை வேலை கிடைக்காத இளைஞர்கள் அடியான். ஸ்ரீதர் கையில் உள்ள கார்டை பார்க்கிறான். நம்பிக்கையோடு முன்னே நிற்கும் கட்டம் போட்ட சட்டை. ஸ்ரீதர் தன் ஜாதகத்தை அதில் எழுதி பார்க்கிறான். சரையலன வரிசையை விட்டு நகர்ந்து நின்ற கூட்டத்தை பார்க்கிறான். எப்போ விடியும் என்ற உலகத்தை பார்த்து கேட்கிற மாதிரி கேள்விக்குறியாய் வளைந்த இளைஞர் வரிசை. மகத்தான பாரதத்தை உருவாக்கும் செயல்திறன் மிக்க இளைஞர் கூட்டம் சிகரெட்டை புகைத்தபடி சலிப்பை ஊதி தள்ளி கொண்டிருக்கிறது. ஸ்ரீதரின் முகத்தில் நம்பிக்கை சுடர். வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் பதிவு கார்டை கிழித்து காற்றில் பறக்க விடுகிறான். மறுநாள் வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் வாசல். பெட்டிக்கடைக்காரன் தயவில் ஒரு ஸ்டூல், ஒரு போர்டு. ஸ்டூலின் மேல் ஒரு பழைய தட்டெழுத்து எந்திரம். பெட்டிக்கடை பலகை விளிம்பில் உட்கார்ந்து மிஷினில் தாழை சொருகி படபடவென டைப்படித்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீதர். அவன் தலைக்கு மேலே உள்ள போர்டு பேசுகிறது. இவ்விடம் வேலைக்கான மனுக்கள் மட்டுமே டைப்படித்து கொடுக்கப்படும். மனுக்கள் டிராஃப்ட் செய்யவும் டைப்படிக்கவுமாக 2 பிரதிகள். அப்ளிகேஷன் ஒன்றுக்கு கட்டணம் 10 ரூபாய். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கு 5 ரூபாய் மட்டுமே. ஸ்ரீதர் MA பொருளாதாரம்.